மொழியைக் கரக்கும் பெரும்புகழாம் வஞ்சமுக்குறும்பாம் குழியைக் கடக்கும் நங்குரத்தாழ்வான் சரண்குடியபின் பழியைக் கடத்துமி ராமானுஜன் புகழ்பாடி அல்லா வழியைக் கடத்தல் எமக்கினியாதும் வருத்தமன்னே. சீராரும் திருப்பதிகள் சிறக்க வந்தோன் வாழியே, தென்னரங்கர் சீரருளைச் சேருமுவன் வாழியே, பார்புகழும் எதிராசன் பதம் பணிந்தோன் வாழியே, பாடியத்தின் உப்பருளை பகருமுவன் வாழியே, நாராயணன் சமயம் நாட்டினான் வாழியே, நாலூரான் தனக்கும் முத்தி நல்கினான் வாழியே, ஏறாரும் தையில் அத்தத்திங்கு வந்தான் வாழியே, எழில் கூறத்தாழ்வான் தன் இணையடிகள் வாழியே. இன்றைய நன்னாள் தையிலே ஹஸ்தம், தையிலே ஹஸ்த திருநாள். எப்படி வேதத்தையும் வேதத்துக்கு உட்பொருளாக இருக்கக்கூடிய எம்பெருமானையும் எப்படி யாரும் அளந்துவிட முடியாதோ, அதாவது பகவானுடைய அனந்தமான கல்யாண குணங்களை எப்படி அளக்க முடியாதோ, வேதம் என்று தோன்றியது என்பது யாருக்கும் தெரியாதோ, அபௌருஷியமாக இருக்கக்கூடிய வேதத்தை எப்படி நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது அப்படிங்கிறதெல்லாம் எம்பெருமானை செய்து வைத்த காரியங்கள் அத்தனை. அப்படி அவ்வளவு உயர்ந்ததாக இருக்கக்கூடிய வேதம் என்ன, உபனிஷத்துக்கள் என்ன, அதெல்லாம் எம்பெருமானை சொல்லுகிற பொழுது யதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசாசக ஆனந்தம் பிரம்மணோ வித்வான்னு சொல்லுகிறது. வாக்குக்கும் மனதுக்கும் எட்டாத தொலைவில் இருக்கக்கூடியதான ஆனந்தமே பரபிரம்மத்தினுடைய ஆனந்தம், அத்த ஒரு நாளும் அளக்க முடியாது என்று சொல்லுகின்றது. அதுபோலே நம் பூர்வாச்சாரியர்களே மிகவும் முக்கியமாக எழுந்துள்ளிருந்தவர் குரத்தாழ்வான். அவருடைய கல்யாண குணங்களும் வாசா மகோச்சரம். அவர் முக்குறும்பு அறுத்தவர். அவரிடத்திலே வித்வத்திருந்தாலும் அந்த மதம் இல்லாமல் இருந்திருந்தார். அவரிடத்திலே தனம் இருந்திருந்தாலும் அது இருப்பது போலவே தானும் தன்னை நடத்தி கொண்டார் அவருடைய பவ்யதையினாலே. அவர் எத்தனையோ உயர்ந்த குலத்திலே பிறந்திருந்தாலும், எத்தனையோ அழகாக இருந்தாலும் சுவாமி அந்த மதத்தாலே ஒரு நாளும் திரிந்ததில்லை. மாறாக ரொம்ப பவ்யதையோடே சுவாமி எழுந்துள்ளி இருந்தார். அவருடைய திருநன்னாள், அவர் அவதாரம் பண்ணதான திருநன்னாள் இன்றைய நன்னாள் தை மாதத்திலே அஸ்த நட்சத்திரம். ராமானுஜருடைய சச்சிஷ்யராக எழுந்துள்ளிருந்தார். ஆனால் ராமானுஜருடைய மூத்தவர், 8 ஆண்டுகளுக்கு மூத்தவராக எழுந்துள்ளி இருந்தாலும் சுவாமி ராமானுஜருடைய திருவடிகளையே எல்லாமாக கொண்டிருந்தவர் கூறத்தாழ்வார். அவருடைய வாழி திருநாமம் இப்பொழுது சேவித்தது. சீராரும் திருப்பதிகள் சிறக்க வந்தோம். எல்லா திபதேசங்களும் வாழ்ந்து போக வேண்டும் என்று மனதாலும் வாக்காலும் கைங்கரியத்தாலும் சிறப்பு செய்தவர் கூறத்தாழ்வார். சுவாமி எம்பெருமானாரோடே எழுந்தருள் இருந்து பல திபதேசங்களுக்கும் சென்று பொனடி சாத்தி கைங்கரியங்களை சிறப்பாக செய்யும்படி செய்தவத்த பெருமையிலே சுவாமி கூறத்தாழ்வானுக்கும் மிகுந்த பங்குண்டு. அதனாலே சீராரும் திருப்பதிகள் சிறக்க வந்தோம். பல திபதேசங்களுக்கு சென்று கைங்கரியங்களை எம்பெருமானாரோடு கூட சேர்ந்து சிறக்க வைத்தவர் சுவாமி கூறத்தாழ்வான். மேலே தென்னரங்கர் சீர் அருளுக்கு இலக்கா, தென்னரங்கம் சீர் அருளுக்கு தானும் பாத்திரபூதராக எழுந்துள்ளிருந்தார். தென்னரங்கம் என்று சொல்லப்படுகிற திருவரங்கத்திலே பல வருஷங்கள், பல ஆண்டுகள், பல காலங்கள் எழுந்துள்ளிருந்து கைங்கரியத்தை சிறப்பு செய்தார். அந்த பெருமத்தவர் கூறத்தாழ்வான். மேலே பார்புகழும் எதிராசன் பதம் பணிந்தவர் சுவாமி கூறத்தாழ்வான். பார்புகழும் எதிராசன், இந்த உலகமே போற்றக்கூடியதான உடையவர் இராமானுஜர், எதிராசர், திருப்பாவஜியர், இப்படின்னு பாஷ்யகாரர் என்று பலவாறு கொண்டாடப்படுகிறதான, பாரே புகழ்கிறது உலகமே புகழக்கூடியதான ராமானுஜர். அந்த ராமானுஜருடைய திருவடியே யோ நித்திய அச்சுதா
யோனித்யமச்சுத பதாம்புஜ யுக்மருக்ம வியாமோதகஸ்பதிதராணி திரணாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ஸ தைக சிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்தியே என்று யாரொருத்தர் அச்சுதனுடைய திருவடிகளே எல்லாம் என்ன இருக்கிறாரோ அப்பேற்பட்டதான எம்பெருமானாருடைய திருவடியே எல்லாம் என்று இருந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். பார்புகழும் எதிராசன் பதத்தை பணிந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். மேலே இந்த உலகத்திலே பார்புகழும் எதிராசர் பதம் பணிந்தோன் மேலே அவர் நாராயணன் அப்படின்னு சொல்லப்படுகிற சமயம் இந்த நாராயணனே பரம்பொருள் அப்படிங்கிறதை ஸ்தாபித்துக் கொடுத்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். பார்புகழும் எதிராசன் பதம் பணிந்தவர் மத்தொன்னும் அதுக்கு மேலே நாராயணனுடைய பரத்வம் நாராயணனே பரம்பொருள் அப்படிங்கிறதை ஸ்தாபித்துக் கொடுத்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். அந்த சோழ ராஜனுடைய சபைக்கு சென்று அங்கே மதத்தை நாட்டினார். சிவாது பரதரன்னாஸ்தி அப்படிங்கிற சொல்லுக்கு துரோணமஸ்தி ததப்பரம் என்று சொல்லி துரோணம் என்கிற ஒரு அளவானது இந்த சிவம் என்று சொல்லப்படுகிற அளவை காட்டிலும் உயர்ந்தது அப்படின்னு ஒரு சிலடை பொருளா அவர் சொன்னது சிவத்தை காட்டிலும் பரம்பொருள் இல்லை அப்படிங்கிறத எழுதி இதிலே கையெழுத்து போட வேணும் என்று சொன்னார். ஆனா சுவாமி கூரத்தாழ்வான் துரோணம் அப்படிங்கிற ஒரு அளவு உண்டு, அது சிவத்தை காட்டிலும் உயர்ந்தது, துரோணமஸ்தி ததப்பரம் என்று சொல்லி தானும் தன்னுடைய கண்களை இழந்தார். அதாவது சீவைட்டவ தரிசனத்துக்காக தான் தன்னுடைய தரிசனத்தை இழந்தவர் கூரத்தாழ்வான். அந்த பெரும் பெற்றவர் கூரத்தாழ்வான். மேலே அவர் நாலூரானுக்கு முக்தி நல்கினான். நாலூரான்கிறவன் தான் இவர்கள் எங்க இருக்கிறார்கள், உடையவர் எங்க இருக்கார், கூரத்தாழ்வான் எங்க இருக்கார், ஏன்னா அந்த ராஜாக்கள் எல்லாம் இவர்களை பிடித்து எப்படியாவது ஒரு சாசனத்துல கையெழுத்து இடவழ வைக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்தார்கள், அதாவது கேட்டார்கள், நிர்பந்தப்படுத்தினார்கள். ஆனா அப்ப அவன் தான் கூடவே இருந்தவன். ஆனா அந்த நாலூரான் அப்படிங்கிறவன் கூடவே இருந்தாலும் இவர்கள் எங்க இருக்காங்கிறத காட்டி கொடுத்துட்டான். ஆனா அப்படி காட்டி கொடுத்ததுனாலதான் கூரத்தாழ்வான் அங்க போனார். அங்க போய் தன் கண்களையே பறி கொடுத்தார். அப்படின்னு இருந்தாலுமே கூட பெருமாள் கேட்கிற போது என்ன வேணும்னா, எனக்கு கெட்டது பண்ணாலும் இல்லையோ அந்த நாலூரானுக்கும் தேவரையை முக்தி கொடுக்க வேணும்னு பிரார்த்தித்தார். இதுதான் ஸ்ரீவைஷ்ணவத்துவம். நாலூரான் அப்படின்னு சொல்லப்படுகிறவன் தங்களையே காட்டி கொடுத்திருந்தாலும் அவனுக்கும் முக்தி கொடுக்க வேணும் அப்படின்னு பிரார்த்தித்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். நாலூராந்தனுக்கும் முக்தி நல்கினான், முக்தி வாங்கி கொடுத்தவர். அதே போல ஏறாரும் தை மாதத்திலே அஸ்த திருநட்சத்திரத்திலே அவதரித்தவர் சுவாமி. இன்றைய நன்னாள் இன்னைக்குதான் எல்லா உபதேசங்களிலும், அதாவது உபதேசங்கள்ல அவரவர்கள் கிரகத்திலே, ஏன்னா இது வரைக்கும் அனத்தியன காலமாக இருந்தது, இப்ப இருந்து சேவிக்கலாம், ஆழ்வார்களுடைய பாசுரங்களை சேவிக்கலாம். தை ஹஸ்த திருநாள் இன்றைய தொடக்கமாக நாம் 4000 திவ்ய பிரபந்தங்களை அவரவர்கள் இல்லத்திலே சேவிக்க ஆரம்பிக்கலாம். அது 4000த்துக்கும் வகுக்கிறது. சுவாமி கூரத்தாழ்வானுடைய திருநட்சத்திரம் அவருடைய திருநட்சத்திலேருந்து ஆரம்பம் அப்படின்னு சொன்னால் அவருக்கு அருளிச்சேர்ல இருக்கக்கூடிய ஈடுபாடு அத்தனை ஈடுபாடு. ஒரு பக்கம் ஆஹா ஏறாரும் தையில் அத்தத்திங்கு வந்தான் வழியே எழில் கூரத்தாழ்வான் தன் இணையடிகள் வாழி, அவருடைய திருவடிகள் வாழவனும் வாழவனும் வாழவனுங்கிறது தான் இன்றைய நன்னாளிலே அவர், அதாவது பாடியத்தின் உட்பொருளை பகர்வன் வாழியே, நடுவில் ஒரு இடத்துல விட்டுட்டேன். பாடியத்தின் உட்பொருளை, அதாவது பார்புகழும் எதிராசன் பதம் பணிந்தவராக கூரத்தாழ்வான். பாடியத்தினுடைய உட்பொருள், பாடியம் அப்படின்னு சொன்னா ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு பேரு. ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானம். இந்த பிரம்மசூத்திரத்தினுடைய வியாக்கியானத்தை பண்ணணும்னு ஆளவந்தாரனுடைய நியமனம் எம்பெருமானார் இருக்கு. ஆனா எம்பெருமானார் கூரத்தாழ்வான வைத்துக் கொண்டேதான் இவர் சுவாமி சொல்ல அவர் தான் பட்டோல கொள்ளுவராம், தூளிகை எடுத்து அவர் தான் பட்டோல கொள்ளுவராம். அங்கங்கே இருவருக்கும் சம்பாதங்கள் நடக்கும், நிறைய அதிலே விசாரங்கள் நடக்கும். அதுக்கப்புறம் சுவாமி சொல்ல இவரும் எழுதி கொடுத்தவர். முதல் 3 அத்தியாயங்களை முழுக்க ஸ்ரீபாஷ்யத்தினுடைய அர்த்தங்கள் பூரா, அதாவது பிரம்மசூத்திரத்தினுடைய அர்த்தங்களை பூரா பாஷ்யமாக கொடுத்த பெருமை சுவாமி கூரத்தாழ்வானை சாரும். அதான் சரஸ்வதி பண்டாரத்தில் போய் அதெல்லாம் எடுத்துட்டு வரும்போது நடுவில் விந்தியாமலையிலே அவர்கள் வாங்கி திரும்ப பெற்றுக்கொண்டு போக என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்ல போது இது எல்லாம் அடியேன் கிரகிச்சுட்டே சுவாமி
திருக்கண் வளர்ந்த அருளின பிற்பாடு அதை எடுத்து வாசித்தோம். அதை எல்லாத்தையும் சொல்லக்கூடிய சக்தி எம்பெருமான் கொடுத்துள்ளான். தேவர்களுடைய திருவடி பலத்தாலும் அதை சொல்ல முடியும்னு சொல்ல, அதுக்கப்புறம் நம் ஆழ்வான் அப்படின்னு ரொம்ப அபிமானித்து அவரோடு கூடவே இருந்து 3 அத்தியாயங்களுக்கு பாஷ்யத்தை கொடுத்த பெருமை இவருக்கு. இதுக்கு பிற்பாடுதான் இவருடைய கண்கள் பறிபோயினபடியினாலே எங்களாழ்வான் திருவள்ளரிலே எழுந்துருள் இருந்ததான எங்களாழ்வான் அப்படிங்கிற சுவாமி அவரை வைத்துக் கொண்டுதான் சுவாமி எம்பெருமானார் மற்ற அதாவது அத்தியாயங்கள் இருக்கக்கூடிய பாக்கி பகுதிகளை எல்லாம் நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லுவார்கள். அவருடைய திரு கையெழுத்துக்கள் அதெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே குரத்தாழ்வான் எழுதுவது போலவே அவர் சில இது அவரே எழுதுவார், பெருமானார் சொன்னதே எழுதுவார். அவரோடு கூடவே வேற சில விஷயங்களையும் ரொம்ப அதிசயமாக எழுதக்கூடிய ஒரு சாமர்த்தியம் படைத்தவர் சமர்த்தர். அப்படிங்கிறதுனால அவரை போலவே இவருமே பட்டோலை கொண்டபடியினாலே எங்கள் ஆழ்வானோ அப்படின்னு எம்பெருமானாராலே அபிமானிக்கப்பட்டவர் தான் சுவாமி வெற்றி சித்தன் எழுந்துள்ளிருந்த சுவாமி. அவரை எங்கள் ஆழ்வான் எங்கள் ஆழ்வானோ, ஆழ்வான் மாதிரியே இருக்கிறே, ஆழ்வான் மாதிரியே எழுதுகிறீரே, ஸ்ரீபாஷ்யத்துல இத்தனை தூரம் சுவாமி எழுதி உள்ளீரே அப்படின்னு சொல்லி அபிமானித்தபடினாலே அவருக்கு எங்கள் ஆழ்வான்கிற திருநாமம் ஏற்பட்டது. ஆக பாடியத்தினுடைய உப்பொருளை பகர்ந்தவர் சுவாமி கூரத்தாழ்வான். அந்த கூரத்தாழ்வான் தன் இணையடிகள் வாழ வேணும்னு சொல்லி அவரை சேவித்துக் கொள்வோம். கூரத்தாழ்வானுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு, சுவாமி பெருமானாருடைய திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு, சுவாமி எங்களாழ்வான் திருவடிகளுக்கும் பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரமஜா மாத்ரோ முனீந்திரா மகாத்மனே ஸ்ரீ ரங்கவாசினே பூயாது நித்திய ஸ்ரீ மங்களம்.